சுற்றறிக்கைப்படி மாணவர் சேர்க்கை கல்வி அமைச்சு விசேட அறிக்கை என்ற செய்தியினை தமிழன் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. பாடசாலைகளை முதலாம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி விண்ணப்பங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் அதிபர்கள் நேர்முக பரீட்சை நடத்தி மாணவர்களை சேர்த்துக் கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிற செய்தியாக இதனை நாங்கள் காண்கிறோம். 5ஆம் தர புலப்பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையிலேயே பாடசாலைகளில் 6ஆம் தரத்துக்கு மாணவர் சேர்க்கை இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் தரம் 1, 5 மற்றும் 6 தவிர இடைநிலை வகுப்புகளுக்கு காப்போத்தா உயர்தரம் மாணவர் சேர்க்கை தொடர்பான விண்ணப்பங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். அந்த பாடசாலைகளில் வெற்றிடங்கள் இருந்தால் அதிபர்களால் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி நேர்காணல்கள் நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பட்டியல் கல்வி அமைச்சின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். அத்துடன் பாடசாலைகளுக்கான மாணவர் சேர்க்கை கடிதங்களை கல்வி அமைச்சு வெளியிடாது எனவும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்திருப்பதான செய்தியாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது. இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்படின் 35,000 பேருக்கு ஆசிரியர் நியமனம் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியாக இதனை நாங்கள் காண்கிறோம். பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளல் மற்றும் ஓய்வு பெற்ற சேவையிலிருந்து விலகிய ஆசிரியர்களுக்கான இடைவெளியை நிரப்புதல் என்பவற்றுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான தீர்ப்பு கிடைக்கப்பெற்றால் 35,000க்கும் மேற்பட்டோருக்கு நியமனத்தை வழங்கி ஆசிரியர் சேவையில் உள்ள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இவ்வாறு கூறியிருக்கிறார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இலவச பாடல் நூல்கள் சகல பாடசாலைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக 12 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சீருடைகளுக்கு 6.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் எமது கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நடவடிக்கையில் நாம் மிக முக்கியமான ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து வருகிறோம். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள்ள சீருடை துணிகளை விநியோகிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பாடசாலை தவணைகள் மற்றும் பரீட்சைகளுக்கான கால அட்டவணை தயாரிக்கப்பட்டு 2 வாரங்களுக்குள் சுற்றுநிருப்பம் ஊடாக சகல பாடசாலைகளுக்கும் அறிவிக்கப்படும். கடந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகளை மே, ஜூன் மாதங்களில் நடத்துவதற்கும் உயர்தர பரீட்சைகளை டிசம்பரில் நடத்தவும் எதிர்பார்த்திருக்கிறோம். எனவே சாதாரண பரீட்சைகள் ஆரம்பமாகுவதற்கு முன்னர் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட தீர்மானித்திருக்கிறோம். கடந்த 2018ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பாடசாலை இடைவிலகல் 7% வீழ்ச்சியடையில் பாடசாலை இடைவிலகல் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அண்மையில் வெளியான செய்திகள் உண்மையானவை அல்ல. ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்காக கடந்த ஆண்டு மார்ச்சில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போட்டி பரீட்சை நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவு காரணமாக சுமார் 10 மாதங்கள் காலதாமதமாக இருக்கிறது. பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பயிற்சியுடன் ஆசிரியர் சேவையில் இணைப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு அமையவே இவ்வாறு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 52,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. நீதிமன்ற விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. எதிர்வரும் ஓரிரு வாரங்களுக்குள் இது குறித்த தீர்ப்பு கிடைக்கும் என நாம் நம்புகிறோம். நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்தவுடன் இந்த நடவடிக்கைகளை எம்மால் முன்னெடுத்து செல்ல முடியும். இந்த சீர்திட்டத்தின் கீழ் 22,000 பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மேலும் 13,500 பேருக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்கவும் நடவடிக்கை கிடப்பில் இருக்கிறது. ஓய்வு பெற்ற வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள ஆசிரியர்களுக்கான வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மாகாண மட்டத்தில் ஆசிரியர்களை சேவையில் இணைப்பதற்காக சில மாகாணங்களில் போட்டி பரீட்சைகள் நடத்தப்பட்டு நேர்முக தேர்வும் நிறைவடைந்திருக்கிறது. நியமனம் வழங்க வேண்டியது மாத்திரமே எஞ்சியுள்ள நிலையில் இதற்கு எதிராகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ள போதிலும் தீர்ப்பு 3 சந்தர்ப்பங்களில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாரத்தில் இந்த தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நீதிமன்ற தீர்ப்புகள் கிடைப்பதை பொறுத்து 30,000க்கும் மேற்பட்டோருக்கு நியமனத்தை வழங்கி ஆசிரியர் பற்றாக்குறை தீர்வு வழங்க முடியும். இவர்கள் தவிர விஞ்ஞான துறையிலும் தொழில்நுட்பத் துறையிலும் 5,500 பட்டதாரிகளை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதியை கிடைத்திருக்கிறது. மாகாண மட்டத்தில் சேவையில் இணைந்து கொள்வதற்கான அனுமதி கிடைத்திருப்பதோடு மார்ச் முதல் வாரத்தில் இதற்கான போட்டி பரீட்சையை நடத்தவும் முடியும். உதவி ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி கிடைத்திருக்கிறது. விரைவில் இது தொடர்பிலான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மாத்திரம் உதவி ஆசிரியர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படும். அதற்கமைய அந்தந்த மாவட்டங்களில் உள்ளவர்கள் மாத்திரமே இந்த சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். குறிப்பாக நூரலியா, பதுளை, கண்டி, மாத்தளை, ரத்னபுரி, கேகாலை மாவட்டங்களிலும் மேல் மாகாணத்தில் களுத்துறை மாவட்டத்திலும் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்படும். பின்தங்கிய பாடசாலைகள் அதிகம் காணப்படும் பிரதேசங்களுக்கு இவ்வாறு உதவி ஆசிரியர் சேவைகள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். இவர்கள் உதவி ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகளும் வழங்கப்படும். எனினும் 5 வருடங்களுக்குள் அவர்கள் முதுகலை டிப்ளோமாவை நிறைவு செய்ய வேண்டும். டிப்ளோமாவை நிறைவு செய்ததன் பின்னரே அவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் இவ்வாறு வழங்கப்படும் என்ற தகவலையும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இவ்வாறு வலியுறுத்தி கூறியிருக்கிறார். எனவே நாங்கள் கல்வித்துறையில் என்னென்ன செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கும் என்பது பற்றிய தெளிவுபடுத்தலின் பொழுது அமைச்சரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது.